அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் ராஜலக்ஷ்மி. நான் அக்லூடு சிறப்பு பள்ளியின் சிறப்பாசிரியர். இப்போ சிறப்பு பள்ளியில் ஒரு குழந்தைய அட்மிஷன் பண்ணுறதுக்கு வர்றாங்க, ஸ்கூலில் சேர்க்க வர்றாங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரி அவங்கள அசஸ் பண்ணி எப்படி அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன அசஸ்மெண்ட் வீடியோ. எப்படி அசஸ் பண்ணணுங்கிறத ஒரு சின்ன விளக்கம் நான் இப்போ கொடுக்க போகிறேன். இப்போ ஒரு குழந்தைய ஒரு பெற்றோர் நம்மக்கிட்ட கூட்டிகிட்டு வர்றாங்க. வந்த உடனே நம்ம சிறப்பு ஆசிரியராக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த குழந்தைய உற்று கவனிக்கணும். அந்த குழந்தையோட நடவடிக்கைகள் என்னவா இருக்குது, அவன் ஹைப்பராக இருக்கிறானா, இல்லை அமைதியாக இருக்கிறானா, இல்லை யாருக்கிட்டையும் செய்கிறாமல் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கானா, நம்ம கேட்குறதுக்கு ரிப்பீட் பண்ணுறானா, ஆன்சர் பண்ணுறானா, இல்லை ஒன்றுமே பேசாமல் இருக்கிறானா, ஸ்பீச் இருக்குதா இல்லையா, இப்படிங்கிறத அவனோட கவனத்தை நம்ம பக்கம் அவனோட கவனம் நம்ம பார்க்கும்போதோ அவங்ககிட்ட பேசும்போதோ இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணணும். வந்த உடனே அவனுக்கு கை கொடுக்கணும். கை கொடுத்துட்டு டாட்டா சொல்லு, ஹாய் சொல்லு, உன்னோட பேர் என்ன, நம்மளை பார்க்குறானா, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறானா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். அப்புறம் அவனுக்கு காது கேட்குதா, இல்லை புரிகிற தன்மை இல்லாததுனால நம்ம கவனிக்காமல் இருக்கிறானா அப்படிங்கிறதையும் இன்ச் பை இன்ச்சாக அவனோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணால் மட்டும்தான் அவனை முழுசாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அவனை அசஸ் பண்ணிவிட்டு அவனோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கொஸ்டின் கேட்கணும். பேரண்ட்ஸ் கிட்ட இவன் எப்படி இருந்தான், அதாவது ப்ரீநேட்டல், பெரிநேட்டல், போஸ்ட்நேட்டல். ப்ரீநேட்டல் அப்படின்னா கரு உருவாகுவதற்கு முன்பு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா, அவங்க ஏஜ் அவங்களுக்கு கூட இருந்திருக்கலாம், இல்லை 18 வயசுக்கு கீழே இருந்திருக்கலாம், 35 வயசுக்கு மேலே இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏஜில் இருக்கிறாங்களா பேரண்ட்ஸு லேடி. அதுக்கப்புறம் திருமணம் லேட்டாக, அதான் 35 வயசுக்கு மேலே சொன்னேன் இல்லையா, திருமணம் அவங்களுக்கு லேட்டாக இருக்குது, குழந்தை பிறக்கிறதுக்கு லேட்டாக இருக்குது, இல்லை ஃபஸ்ட்டு ஒரு அபார்ஷன் ஆகிருக்கு, 2வது கன்சீவாக இருக்காங்க, ஃபஸ்ட்டு அபார்ஷன் ஆகிட்டு, இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருந்ததா அப்படிங்கிறத நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கணும். அது ப்ரீநேட்டல். அப்புறம் பெரிநேட்டல் அப்படின்னா குழந்தை கருவுற்று இருக்கும்போது, வயிற்றில் குழந்தைய அவங்க சுமந்துட்டுருக்குறாங்க. கருவுற்று இருக்கும்போது அந்த லேடி அவங்களுக்கு குழந்தையோட அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, பிளட்டு கம்மியாக இருக்கலாம், இல்லை மஞ்சக்காமலை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம், இல்லை ரொம்ப ஹைப்பர் டென்ஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையிலான பிரச்சனை அவங்க கன்சீவாக இருக்கும்போது அவங்களுக்கு இருந்ததா, இரத்த சோகை இருக்கலாம், பிளட்டு கம்மியாக இருக்கும், போதுமான ஊட்டச்சத்து அவங்களோட உடம்புல இல்லாமல் இருக்கும், சில பேரண்ட் எடை கம்மியாக இருப்பாங்க, வெயிட் லாஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத பற்றி நம்ம அவங்கக்கிட்ட ஒரு கேட்டுக்கலாம் சந்தேகங்கள். அதுக்கப்புறம் போஸ்ட்நேட்டல்னால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், குழந்தை டெலிவரி ஆனதுக்கப்புறம், குழந்தை பிறந்த உடனே அழுததா, இல்லை அழாமல் இருந்ததா, இல்லை வேறு ஏதாவது குழந்தைக்கு பிரச்சனை இருந்ததா, குறை மாசத்தில் பிறந்ததா, நார்மல் டெலிவரியா, சிசேரியன் டெலிவரியா. அப்புறம் நார்மல் டெலிவரினா பிறக்கும்போது பிறக்கும் தருவாயில் குழந்தை லேட்டாக இருந்ததா, படிவாசல்லே நின்றுட்டு வெளியே வராமல் இருந்ததா, இல்லை இன்குபேட்டில் குழந்தை பிறந்தப்பறம் வச்சுருந்தாங்களா, எடை கம்மியாக இருந்ததா. இந்த மாதிரி சில விஷயங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். அப்படி தெரிஞ்சுக்கிடும் போது அதில் சில விஷயங்கள் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இருந்தது நம்ம கேட்குற போது தான் அவங்க சொல்லுவாங்க. நம்ம கேட்காம அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம கேட்டால் தான் ஆமாம் இந்த இது இப்படி இருந்தது அப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அதனால் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். அப்புறம் இப்போ நம்ம ஒரு சிறப்பாசிரியராக இருக்கிறோம். நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இதை கேட்கக்கூடாது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நம்ம அந்த குழந்தைய பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களோட ப்ரீநேட்டல், பெரிநேட்டல், போஸ்ட்நேட்டல் ஹிஸ்ட்ரியை நம்ம கேட்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, உறவு முறையில் திருமணம் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் மாமா, சொந்த மாமா அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா, இல்லை அந்நியமா. சில பேர் அந்நியத்துலேருந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி நமக்கு ஸ்பெஷல் சைல்டு பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்தத்தில் திருமணம் பண்ணவங்களுக்கு மேக்சிமம் அதிக வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் இருக்காது, எல்லாருக்கும் இல்லைனாலும் முன்னோர்கள் அவங்களோட மரபணு வழியில் முன்னோர்கள் யாராவது இருப்பாங்கல்ல, பரம்பரை வழியாக வரும். அப்படி பரம்பரை வழியாக வரும்போது பரம்பரை வழியாக அவங்களுக்கு தாத்தா பாட்டி
அவங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு யாருக்காவது வந்து இந்த டிசபிலிட்டி பர்சன் பிரச்சனை வந்து இருந்திருக்கலாம். அதனால கூட இப்போ தாத்தாவுக்கு இருக்குது அப்படின்னா 3வது தலைமுறையாக அவங்க பேரன் இல்லை பேத்தி யாருக்காவது வந்து இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கிற குழந்தைங்க பிறக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைங்களை வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு இப்போ ப்ரீநேட்டல் பெரிநேட்டல் போஸ்ட்நேட்டல் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து கேட்கணும். அவங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி அவங்க முன்னோர்கள் யாருக்காவது அவங்க ஃபேமிலியில் பரம்பரை வழியாக மரபணு வழியாக அவங்களுக்கு வந்து மரபு ரீதியாக ஏதாவது வேற யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் பெடிகிரி சார்ட்டுன்னு சொல்லிட்டு பரம்பரை விளக்கப்படம் அப்படின்னு இருக்குது. அந்த பரம்பரை விளக்கப்படத்தில் வந்து எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு ஃபைலில் வந்து பண்ணி வச்சுருக்கிறேன். அதே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நான் வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டீட்டெயில் அசஸ்மெண்ட் ஃபார்மில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் டேட்டா இருக்கும். ஐடென்டிஃபிகேஷன் டேட்டா அப்படின்னா குழந்தையோட டேட்டா, அவங்க அப்பா பேர், அம்மா பேர், அவங்களோட அட்ரஸ்ஸு, அவங்க டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபிகேஷன் டேட்டாவில் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணிக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் அவங்க ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டீட்டெயில் அசஸ்மெண்ட் ஃபார்மில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் டேட்டா இருக்கும். ஐடென்டிஃபிகேஷன் டேட்டா அப்படின்னா குழந்தையோட டேட்டா, அவங்க அப்பா பேர், அம்மா பேர், அவங்களோட அட்ரஸ்ஸு, அவங்க டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபிகேஷன் டேட்டாவில் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணிக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் அவங்க ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி, ப்ரெசண்டிங் கம்ப்ளைண்டிங், குழந்தைக்கு வந்து ப்ரெசண்டிங் கம்ப்ளைண்டிங் என்ன இருந்தது. சில குழந்தைங்களுக்கு வந்து சலைவா எச்சு வடியும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும். சில பேர் ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க. ப்ரெசண்டாக அவங்க கம்ப்ளைண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி விளக்கப்படம் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பெடிகிரி சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இது வந்து அப்பா சதுரமாக இருக்கு இல்லையா, அது வந்து அப்பா, வட்டமாக இருக்கா சர்க்கிளில், இது வந்து அம்மா, இது வந்து அண்ணன், இது வந்து தம்பி. 2 குழந்தைங்க, அப்பா அம்மா 2 குழந்தைங்க. அதில் 2வது குழந்தைக்கு தான் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்லாஷ் மாதிரி போட்டு காமிச்சிருக்கோம். இதுதான் வந்து பரம்பரை விளக்கப்படம். இது வந்து ஒரு சிறிய குடும்பத்தோட பரம்பரை விளக்கப்படம். இதே வந்து அவங்க வந்து பெரிய கூட்டு குடும்பமாக இருக்காங்க, இது வந்து தனி குடும்பம். இந்த பையன் வந்து தனி குடும்பமாக இருக்காங்க, அதனால நான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது அவங்க வந்து கூட்டு குடும்பமாக இருக்காங்க, அவங்க தாத்தா பாட்டி எல்லாருமே வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட விளக்கப்படத்தையும் நம்ம போட்டு அதுக்கு கீழே இவங்க அப்பா அம்மா பசங்க இப்படிங்கிறதையும் வந்து நம்ம கொண்டு வரலாம். இந்த மாதிரி விளக்கப்படம் வந்து நம்ம வந்து தயார் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரி, குழந்தையோட வந்து ஹிஸ்ட்ரி, ஸ்பெஷல் எஜுகேஷன் ரிப்போர்ட் வந்து இது. அவங்க வந்து பர்சனல் ஸ்கில்ல என்ன மாதிரி இருக்கிறாங்க, பர்சனல் ஸ்கில் வந்து ஃபஸ்ட்டு பர்சனல் ஸ்கில்லை வந்து அசஸ் பண்ணணும். பர்சனல் ஸ்கில்ல எப்படி இருக்காங்க, நார்மலாக இருக்காங்களா இல்லை புவராக இருக்காங்களா. பர்சனல் ஸ்கில்னா அவங்களோட வேலையை தன்னோட வேலையை செய்கிறது வந்து பர்சனல் ஸ்கில். அந்த மாதிரி அந்த ஸ்கில்ல வந்து அவங்க டெவலப்பாக இருக்காங்களா இல்லை புவராக இருக்காங்களா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். அது வந்து பர்சனல் ஸ்கில். அப்புறம் வந்து மோட்டார் ஸ்கில், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், ஃபைன் மோட்டார், கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது மோட்டார் ஸ்கில். அப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில், மற்றவங்களோட கலந்து பேசுறது, மற்றவங்களோட சேர்ந்து இருக்கிறது, தனியாக இல்லாமல் மற்றவங்களோட இன்க்ளூடாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து வெளி இடத்துல எப்படி பழகணும், நம்ம வெளியே போனால் எப்படி இருக்கணும், பேரண்ட்ஸ் கூட போனால் வெளியே இடத்துக்கு போனால் எப்படி இருக்கணும், இப்படிங்கிற சமூகம் சார்ந்தது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில். அதில் அவன் எந்த மாதிரி இருக்கிறான் அப்படிங்கிறத அசஸ் பண்ணணும். அப்புறம் அகடாமிக் லெவலில் பார்த்தீங்கன்னா அவனோட படிப்பு வந்து அகடாமிக் லெவலில் எப்படி இருக்குது, நார்மலாக இருக்குதா இல்லை வந்து டிலே டெவலப்மெண்ட்டாக இருக்குதா,
படிப்பில் பின்தங்கி இருக்கிறானா இல்லை ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறது தான் அகடாமிக் ஸ்கில்லு. அடுத்து வந்து ஆக்குபேஷனல் ஸ்கில்ல வந்து எந்த மாதிரி லெவலில் இருக்கிறாங்க, குட்டாக இருக்கிறாங்களா புவராக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அப்புறம் எஜுகேஷ்னல் ஸ்டேட்டஸ் வந்து என்னவா இருக்குது. நம்ம அகடாமிக் ஸ்கில்லையும் எஜுகேஷ்னல் ஸ்டேட்டஸையும் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம், கம்பேர் பண்ணி பார்த்துக்கிடலாம். அகடாமிக் ஸ்கில்லும் எஜுகேஷ்னல் ஸ்டேட்டஸ் ரெண்டும் ஒன்று தான், எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு ஒன்று அசஸ் பண்ணும்போது அவங்களோட பிஹேவியர் ப்ராப்ளம், அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணணும், தெரிஞ்சுக்கிடணும். டெவலப்மெண்டல் ஹிஸ்ட்ரி, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களோட டெவலப்மெண்ட் டிலேவாக இருந்ததா இல்லை அவங்களோட வளர்ச்சி படிநிலை எந்தெந்த மாதத்திற்கு தவழ்கிறது, குப்புற விழுறது, தலை நிற்கிறது, அதெல்லாம் வந்து கரெக்டாக அந்தந்த மாதத்துக்கு கரெக்டாக நடைபெற்றதா இல்லை லேட்டாக இருந்ததா. சில குழந்தைங்க வந்து 2 வயசு வரைக்கும் கூட நடக்காமல் இருப்பாங்க, அதுக்கப்புறம் நடப்பாங்க. இவ்வளோ மாதிரி இந்த டெவலப்மெண்ட் டிலே இருந்ததா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கிடணும். அப்புறம் வந்து ப்ளே ஹிஸ்ட்ரி, விளையாடுறது, அவன் வந்து விளையாடுவானா, நல்லா மற்றவங்களோட சேர்ந்து குட்டாக விளையாடுவானா இல்லை அவனுக்கு விளையாடவே தெரியாதா. சில பசங்களுக்கு வந்து ஒரு பந்து கொடுத்தா கூட பிடிக்க தெரியாது, அவங்கள வந்து பிடிக்க மாட்டாங்க, வாங்கவே மாட்டாங்க நம்ம கையிலேருந்து. அந்த மாதிரி பசங்களும் இருக்கிறாங்க. சில பேர் நல்லா விளையாடுவாங்க, நல்லா கேம்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அப்போ அவங்கள கேம்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அவனை எந்த லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிறத படி நம்ம வந்து கொண்டு போனால் இன்னும் கொஞ்சம் வந்து அவனுக்கு வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட முடியும். அப்படியே நம்ம பண்ணலாம். அப்புறம் வந்து பிஹேவியர் ப்ராப்ளம், அவன் யாரையாத அடிக்கிறது, கடிக்கிறது, தள்ளுறது, ஓன் சத்தம் போடுறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, பிஹேவியர் பிரச்சனை இருக்குன்னா அதை நம்ம சரி செய்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவனை ட்ரெயின் பண்ணோம்னா நம்ம வந்து சரி பண்ணலாம். அப்புறம் சென்சரி ப்ராப்ளம், கண், காது, மூக்கு, வாய், இந்த மாதிரி 5 புலன்கள்லையும் வந்து சென்சரி ப்ராப்ளம் வந்து இருக்கும். எதையாவது வந்து கொஞ்சம் அருவருப்பானது, ஈரமாக இருக்கிறது, அந்த மாதிரி பொருளை வந்து அவன் தொட மாட்டான், மற்றவங்க கிட்ட நிற்க மாட்டான். அதை வந்து அவனுக்கு வந்து மற்றவங்க அவனை போய் தொடுறது கூட அவன் வந்து யாராவது இப்போ ஃப்ரெண்ட்லியாக வந்து பேசினாலுமே அவன் வந்து அருவருப்புப்படுவான், அவனுக்கு வந்து அது பிடிக்காது. அந்த மாதிரி சென்சரி பிஹேவியர் வந்து சில குழந்தைங்களுக்கு இருக்கும். யார் பக்கத்துலேயும் கூட நிற்க கூட கூச்சப்படுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அசஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இவ்வளோ விஷயத்தையும் அவனோட ஸ்பெஷல் எஜுகேஷனில் அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அவன் எந்த லெவலில் இருக்கிறான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அஸ் ஏ டீச்சர் நம்ம தான் வந்து தயாராகணும். நம்ம தயாரானால் தான் அவனை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும். அவனை இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்தால் தான் பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பேரண்ட்ஸ் அதை எதிர்பார்த்து தானே நம்மக்கிட்ட வந்து ஸ்பெஷல் ஸ்கூலில் விடுறாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் டீச்சருக்கு 8 குழந்தைங்க வந்து ஒரு ஸ்பெஷல் டீச்சருக்கு 1:8 குழந்தைங்கள வந்து அவங்க வந்து பார்த்துக்கிடலாம். இப்போ நார்மல் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சைல்டு இருக்காங்கன்னா அவங்களால எல்லா குழந்தைங்களையும் பார்க்கும்போது நம்ம ஸ்பெஷல் சைல்டை வந்து தனிப்பட்ட முறையில் கவனிக்க முடியாது. ஸ்பெஷல் டீச்சர் வந்து ஒரு டீச்சர் வந்து 8 குழந்தைங்களை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி தனித்தனியாக வந்து கிளாஸ் எடுத்து அவங்கள வந்து கவனிக்க முடியும். எல்லா குழந்தையும் ஒன்று போல் இருக்க மாட்டாங்க, ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸில் இருப்பாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கில் எடுக்கணும். ஸ்கில் எடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்கள அசஸ் பண்ணி நம்ம வந்து கிளாஸ் எடுக்க முடியும். இப்போ வந்து MDPS மெட்ராஸ் டெவலப்மெண்ட் 18 டொமைன்ஸ் இருக்கும். 18 டொமைன்ஸ்லையும் ஒவ்வொரு டொமைன்ஸ்க்கும் 20 ஸ்கில் இருக்கும். அந்த 20 ஸ்கில்லை தான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து அசஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் வந்து அவனுக்கு சரியாக இல்லை, அவன் எந்த லெவலில் இருக்கான் அப்படிங்கிறத அந்த 20 ஸ்கில்லேருந்து எந்த ஸ்கில் வரைக்கும் அவன் அச்சீவ் பண்ணியிருக்கான், எது அவனுக்கு தெரியுது, எது தெரியலை அப்படின்னு எல்லா டொமைன்ஸையும் அசஸ் பண்ணி தெரிஞ்சதை விட்டுட்டு தெரியாததை வந்து நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். அதுதான் நம்ம சைல்டுக்கு வந்து நம்ம பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நம்ம ஸ்பெஷல் எஜுகேஷன் அசஸ்மெண்ட் வந்து இருக்கும். இதை தான் நாங்கள் வந்து எங்களோட ஸ்கூலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் மற்ற சைல்டோட அவன் மிங்கிள் ஆகிறது, அவனை ட்ரெயின் பண்ணி ஆர்டர் படி நம்ம ஸ்கூலில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த சைல்டுக்கு வந்து நம்ம வந்து பழக்கப்படுத்திட்டு அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அவன் ஏடிஎல் ஆக்டிவிட்டி, டெய்லி லிவிங் ஏடிஎல் ஆக்டிவிட்டியில் புவராக இருந்தால் கூட அவனுக்கு டைமிங் படி அவனுக்கு வந்து இப்போ வந்து யூரின் போகிறான், மோஷன் போகிறான், அதுவே தெரியலை அப்படின்னா டைமிங் படி நாங்கள் கொண்டு போய் வந்து விடுவோம். இந்த டைமிங் படி விட்டோம் அப்படின்னா அது வந்து ரெகுலர் ப்ராசஸிங்காக அவனுக்கு ஆகிடும். அதனால் அதையும் நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கிடணும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஸ்கூலில் ப்ரீ பிரைமரி செகண்டரி ப்ரீ வொகேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் இது எல்லாமே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ வந்து ப்ரீ பிரைமரி வந்து எந்த மாதிரி குழந்தைங்களோட ஏஜில் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ப்ரீ பிரைமரி பார்த்தீங்கன்னா 3 to 6 ஏஜ் 3 to 6 ஏஜில் உள்ள குழந்தைங்கள நம்ம வந்து ப்ரீ பிரைமரி கேட்டகரியில் கொண்டு வரோம். பிரைமரி 6 to 11 ஏஜில் உள்ளவங்க பிரைமரி, 11 to 15 செகண்டரி, 15 to 20 ப்ரீ வொகேஷ்னல். அப்புறம் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டு அபவ் 18க்கு மேலே வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து நம்ம கொண்டு வரோம். இப்போ ப்ரீ பிரைமரியில் உள்ள எந்த ஏஜில் உள்ள குழந்தைங்களும் அவங்க ஒரு கேட்டகரியாக தனியாக ஒரு கிளாஸு, ஒவ்வொருத்தருக்கும் வந்து தனித்தனி கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ப்ரீ பிரைமரி செகண்டரி ப்ரீ வொகேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்த கேட்டகரி வைஸாக வந்து நம்ம பிரிச்சிருக்கிறோம். கேட்டகரி வைஸாக பிரிச்சுட்டு அதுபடி நம்ம இப்போ கிளாஸ் எடுக்கிறோம். இப்போ வந்து ப்ரீ பிரைமரியில் ஒரு டீச்சர் இருப்பாங்க, அவங்க அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்துக்கிடுவாங்க. பிரைமரியில் ஒரு டீச்சர் இருப்பாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. அப்புறம் செகண்டரியில் ஒரு டீச்சர். இப்படி வந்து நம்ம ஸ்கூலில் வந்து 3 ஸ்பெஷல் டீச்சர் இருக்கிறாங்க. 3 பேரும் வந்து ஒவ்வொருத்தரும் ப்ரீ பிரைமரி தனியாக, பிரைமரி தனியாக, செகண்டரி தனியாக இந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. ப்ரீ பிரைமரியும் ஒரு டீச்சர் ரெண்டையுமே பார்த்துக்கிறாங்க. அப்புறம் செகண்டரி அது ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்க. வொகேஷ்னலையும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டையும் ஒரு டீச்சர் பார்த்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்கிறாங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த குழந்தைக்கு எண்முறை சிகிச்சை தேவைப்படுதோ அந்த குழந்தைய வந்து அவங்களோட லிஸ்ட்டில் அவங்க ஹிஸ்ட்ரியில் அசஸ் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன ஃபிசியோ பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க அசஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வந்து நாங்கள் டைம் டேபிள் போட்டிருக்கோம். டைம் டேபிள் படி இந்த டைமிங் இப்போ ப்ரீ பிரைமரியில் உள்ள பையன் வந்து அவனுக்கு ஃபிசியோ தேவைப்படுது, செகண்டரியில் உள்ள பையனுக்கும் தேவைப்படும், ப்ரீ வொகேஷ்னலில் உள்ள பையனுக்கும் தேவைப்படும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவைப்படும் போது அவங்கள அந்த டைம் டேபிள் படி ஃபிசியோக்கு ஒரு டைம் டேபிள் ஒதுக்கி அதுபடி நாங்கள் வந்து கிளாஸ் டைம் இருக்கும்போது அதுலேருந்து ஒரு டைம் ஒதுக்கி அவங்கள நாங்கள் வந்து ஃபிசியோக்கு அனுப்பி வைக்கிறோம். நல்லா வந்து அவங்க இயன்முறை பயிற்சி செய்யும் போது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கிடைக்குது. அப்போ நம்ம ஸ்பெஷல் ஸ்கூலில் பசங்க வர்றதுனால எல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டுமே அவங்களுக்கு வந்து நம்மளால் கொடுக்க முடியுது ஒரே இடத்துல. இப்போ வந்து ஒவ்வொரு ட்ரைனிங்க்கும் வேறு இடத்துக்கு போய் கஷ்டப்படுறதை விட ஸ்கூல் லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பெனிஃபிட்டும் வந்து நம்ம சிறப்பு குழந்தைங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்கூலில் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் நான் ஒரு சில நிமிடம் வந்து சொல்லிடுறேன். மார்னிங் பார்த்திங்கன்னா 9:30க்கு வேன் வந்து வந்துடும். 9:30க்கு வேன் வந்தவுடனேயும் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரேயர் முடித்ததுக்கப்புறம் இறைவணக்கம் முடித்ததுக்கப்புறம் யோகா பண்ணுவாங்க. டெய்லி காலையில் வந்து யோகா பண்ணுவாங்க. அவங்களோட ரிலாக்ஸேஷனுக்காண்டி யோகா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டெய்லி வந்து என்னென்ன இன்றைக்கி தேதி, மாதம், வருடம், கிழமை இதெல்லாம் வந்து இன்றைக்கி என்னது இது வந்து டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸாக வந்து நம்ம ஸ்கூலில் வந்து நடக்கும். ரொட்டீனாக பார்த்திங்கன்னா காலையில் வந்து தேதி சொல்கிறது, நேற்று என்ன பண்ணீங்க, இன்றைக்கி என்ன பண்ணீங்க, நேற்று என்ன கிழமை, இன்றைக்கி என்ன கிழமை, நாளைக்கு என்ன கிழமை அப்படிங்கிறத அந்த கிழமையும் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இது காலையா மாலையா, காலை ஸ்கூலுக்கு நீங்கள் வர்றீங்க இது காலை, ஈவினிங் இங்கேருந்து நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க இது வந்து மாலை, மதியம் லஞ்ச் டைம் சாப்பிட்றீங்க இது வந்து மதியம் அப்படிங்கிறத காலை மதியம் மாலை அப்படிங்கிற டிஃப்ரென்ஸையும் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ வந்து மைல்டாக இருக்கிற பிள்ளைங்க ஓரளவு புரிஞ்சுக்கிடுவாங்க. மாடரேட் லெவலில் இருக்கிற பையங்களுக்கு நம்ம வந்து பயிற்சி கொடுக்க தான் அவங்கள வந்து சிவியர் கண்டிஷனுக்கு போகாமல் ஓரளவு மைல்டு லெவலுக்கு வந்து அவங்கள நம்மளால் கொண்டு வர முடியும். அதுக்காண்டி தான் நம்ம வந்து நிறைய ட்ரைனிங் வந்து கொடுக்குறோம். டெய்லி ரொட்டீனாக காலையில் இந்த ட்ரைனிங் முடிஞ்சிடும். அப்புறம் ஏடிஎல் ஆக்டிவிட்டீஸ் தெரியாத பசங்களுக்கு ஏடிஎல் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன, இப்போ ப்ரஷ் பண்ண தெரியாது அப்போனா ப்ரஷ்ஷுனா என்ன, பெஸ்ட்டுனா என்ன அது, அப்புறம் வந்து ஒரு டேப் நள்ளி திறக்க தெரியாது, அவங்களுக்கு வந்து பாத்ரூம் கண்ட்ரோல் இருக்காது. இப்படி இருக்கிற பசங்களுக்கு வந்து டெய்லி ரெகுலராக ரொட்டீனாக ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்கள்ட்ட வந்து சேஞ்சஸ் வந்து நிறைய இருக்குது. நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அவங்கள வந்து கொண்டு வர முடியும், கண்டிப்பாக வந்து கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டிலாம் முடிஞ்ச உடனே தனித்தனியாக அந்த ஏஜ் வைஸாக ப்ரேயர், எக்ஸசைஸ், யோகா எல்லாம் எல்லோரும் சேர்ந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆக்டிவிட்டீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு கிளாஸ் போயிடுவாங்க. ப்ரீ பிரைமரி தனித்தனியாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, நான் சொன்ன மாதிரி அந்த எல்லா கிளாஸ்க்கும் அவங்கவுங்க ஸ்டூடெண்ட் வந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அகடாமிக் லெவலில் என்ன பிரச்சனை இருக்குது, ரீடிங்கில், ரைட்டிங்கில், அப்புறம் வந்து கலர்ஸ் தெரியாது, ஷேப்ஸ் தெரியாது,
ஐடென்டிஃபை பண்ண தெரியாது, பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, இந்த மாதிரி நிறைய நான் வந்து எம்டிபிஎஸ் டூல்ஸ் செக்லிஸ்ட்டில் வந்து ஸ்கில்லு டொமைன் ஸ்கில் சொன்னேன்னா அதுலேருந்து தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அவனோட திறனை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு என்ன தேவையோ அதை வந்து அந்த செக்லிஸ்ட்டில் உள்ளதை எடுத்து தான் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுப்போம். இந்த செக்லிஸ்ட்டில் உள்ளதை சொல்லிக் கொடுக்கும்போது அதில் அவன் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு வர்றான் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த செக்லிஸ்ட்டில் அசஸ் பண்ணி அவனுக்கு இப்போ ஒரு பையனுக்கு எடுத்துருக்குறோம் அப்படின்னா 3 மாதம் அதை ட்ரெயின் பண்ணுவோம். 3 மாதத்துக்கு அப்புறம் டெஸ்ட்டு வைப்போம். அடுத்து இவாலுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்கில்லில் அவன் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கிறான். பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்போம். மீட்டிங்